எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நவராத்திரி நேரத்தில் நம்ம செய்கிற ஸ்நாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுண்டல் தாங்க. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அருமையான சுண்டல் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். இது வேர்க்கடலை சுண்டல். இதில் நாங்கள் மாங்காய், தேங்காய் இதெல்லாமே போட்டு செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சுண்டல் செய்ய நான் 200 கிராம் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இது மேலே மண் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரில் போடுங்க. ஒருவேளை உங்களுக்கு முழு வேர்க்கடலை தோலோட கிடைக்கலன்னா தோல் இல்லாமல் பச்சை வேர்க்கடலை கடைகளில் கிடைக்கும், அதை யூஸ் பண்ணுங்கள். இந்த சுண்டலுக்கு வறுத்த வேர்க்கடலை யூஸ் பண்ணக்கூடாது. இதில் கிட்டத்தட்ட 1.5 கப் அளவு தண்ணி ஊற்றி 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு போட்டு குக்கரை மூடுங்க. குக்கரில் வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 3-4 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. வேர்க்கடலை நல்லா வெந்துருச்சு. இதை வடிகட்டி ஆற விடுங்க. வேர்க்கடலை கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இதோட தோலை பிரித்து கடலையை எடுத்துருங்க. கடலை பொரடி சுண்டல் செய்ய ஆரம்பிக்கலாம். அகல பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு போடுங்க. கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் இதில் 1 பச்சை மிளகாய் நறுக்குனது, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், வேக வச்ச வேர்க்கடலை போட்டு கிண்டுங்க. இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து நான் பச்சை மாங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டு கிண்டுங்க. மாங்காய் ஆப்ஷனல் தாங்க, இது இல்லாமல் இந்த சுண்டல் செய்யலாம். ஆனால் மாங்காய் போட்டிங்கன்னா சுண்டலில் லேசாக ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு கிண்டுங்க. அவ்வளோதாங்க, வேர்க்கடலை சுண்டல் ரெடி. இதை நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அருமையான வேர்க்கடலை சுண்டல் எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்க. ஸோ இது நீங்கள் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி இதை வேக வைங்க. சப்போஸ் உங்களுக்கு மாங்காய் கிடைக்கலன்னா அது இல்லாமல் கூட நீங்கள் இந்த சுண்டல் ரெசிபியை நீங்கள் செய்யலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.